பேக் டு தி ஷோ. தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ ஸ்மோக்கிங் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஆல்கஹாலும் ஈக்குவலி வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லலாம். பட் அப்போ ஆல்கஹால் குடிக்கிறதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க வைன் குடிச்சா ப்ராப்ளம் கிடையாது, ஆல்கஹால் பிராந்தி விஸ்கி தான் ப்ராப்ளம், வைன் வந்து எவ்வளோ வேணால் குடிக்கலாம், அப்படியா டாக்டர்? அப்படி எதுவுமே எவ்வளோ வேணாலாம் கிடையாது. வைன் வந்து பெட்டர் ட்ரிங்க் கம்பேர்ட் டு த அதர் ஹார்ட் ட்ரிங்க்ஸ். ஓகே, அவ்வளோதான். பட் ஆல்கஹால் வந்து ஓரளவுக்கு வந்து ஹார்ட்டுக்கு வந்து as long as அவங்க ரொம்ப ஆல்கஹாலிக் இல்லை தினைக்கும் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். பட் இட் இஸ் பெட்டர் தேன் ஸ்மோக்கிங். ஸோ நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுங்கிறத ஸ்மோக்கிங்க்கு சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஆல்கஹால் யூஸருக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம். சோஷியல் ட்ரிங்க்குன்னு சொல்லுவோம். எனக்கா பார்ட்டிக்கு போகிறாங்க, எடுத்துக்கிறாங்க, எப்போவாது ஒரு தடவை எடுத்துப்பாங்க, ஒகேஷ்னலி ஹி ட்ரிங்க்ஸ், தென் வி சே இட்ஸ் ஓகே, யூ கேன் கண்டினியூ. நாங்கள் அதை பற்றி ரொம்ப டச்சே பண்ண மாட்டோம். பட் வி நெவர் சே தட் ஆல்கஹால் இஸ் குட் ஃபார் யுவர் ஹார்ட் அண்ட் யூ கேன் கண்டினியூ டு டேக் ஈவன் வைன், பிகாஸ் அது வந்து அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ். ஸோ அதனால் அவங்க எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா நிறைய எடுத்தாங்கன்னா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம லிவர் டேமேஜ் அந்த மாதிரி வேறு எதுவும் கொண்டு போய் விட்டுடக்கூடாது. அதுக்காக வி டோன்ட் ரெக்கமெண்ட். ஓகே, இப்போ நான் ஆல்கஹாலிக் வைன்ஸும் வந்துருச்சு டாக்டர், அதுவும் ஈக்குவலாக அந்த வைனுக்கு ஈக்குவலான அந்த ஒரு இது கொடுக்குமா? அப்படி நான் சொல்ல, எனக்கு ஆக்சுவலாக அதை பற்றி அவ்வளோவா தெரியாது நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்கை பற்றி. பட் எதுவுமே என்னுடைய அட்வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, ஆமாம், எதுவுமே வந்து இன் மாடரேஷன் இஸ் அலவுட், ஈவன் ஆல்கஹால். ஸோ எதுவுமே எக்ஸஸில் போகக்கூடாது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் மேம், திருநெல்வேலியில இருந்து சித்ரா சண்முகம் பேசுறேன். டாக்டர் இருக்காங்க சித்ராமா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே மேம், எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃபுல் ஹேண்டும் வலி இருக்கு மேம் இப்போ 2 நாளாவே. ரெண்டாவது மாடிப்படி ஏறினாவோ அல்லது வெளியில எங்கேயாவது போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் மூச்சு இறக்கிறதும் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, பிள்ளைங்கள்ட்ட கொஞ்சம் சவுண்டா பேசிட்டோம் வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி டென்ஷனா படபடன்னு இருக்கு மேம். ஓகே, உங்க வயசு என்னம்மா? 35 மேம். ஓகே, வயசு சின்னது தான். இந்த மாதிரியான இடது கை வலிக்குது, மூச்சு வாங்குது, படப்படப்பாக இருக்குன்னா ஒரு இசிஜி எடுத்து பார்த்துக்கிறது நல்லதுமா. இருதயத்தில் எதனா பிரச்சனையா இல்லை இது வெறும் ஆங்ஸைட்டியா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம் மேடம், திண்டுக்கல் பொன்மணி பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ஷோல்டர் பெயின் இருந்துட்டே இருக்குங்க மேடம். ஓகே, அது உள்ள மூச்சு திணறல், ஸ்டெப்ஸ் ஏதாவது ஏறினா அடைக்குதுங்க மேடம். ஓகே, தைராய்டு மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, சுத்தமா தைராய்டு இல்லைன்னு சொன்னாங்க, உடம்பு தைராய்டு. அப்புறம் 100 பவர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். கால் வீக்கம் இருக்குங்க மேடம். ஒரு டைம்ல செக் பண்ணனா மூச்சு திணறல் இருந்துச்சு. போய் கொஞ்ச தூரம் நடந்து போனாலுமே மூச்சு வாங்குவேன். ஓகே, உங்க வெயிட் எவ்வளோமா? என்னோட வெயிட் வந்துங்க மேடம் 70 கிலோ இருக்கீங்க மேடம். சரி, உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கிறவங்க கொஞ்சம் உடல் பருமன் ஜாஸ்தி இருக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் நடந்து பழகலை, நீங்கள் வீட்லேயே எப்போவுமே உட்காந்துட்ருப்பீங்க, இல்லை உட்காந்துட்டு தான் வேலை செய்வீங்க, திடீர்னு என்னைக்காவது நடக்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த மாதிரி மூச்சு திணறல் வரலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து இசிஜி எக்கோ அதெல்லாம் செஞ்சு பார்த்துக்கோங்க. இருதயத்தில் கோளாறு இல்லைங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரத்த சோகை எதாவது இருக்குதான்னு ஹீமோக்ளோபின் இல்லாமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு காரணங்கள் மூச்சு திணறலுக்கு இருக்குதான்னு பார்க்கறதுக்காக டெஸ்ட் பண்ணிக்கிறது அவசியம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். சொல்லுங்க டாக்டர். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் செல்வகுமாருங்க. டாக்டர் இருக்காங்க செல்லம் சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரி சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் சொல்லணும். மேடம், எனக்கு அதாவது வந்து ஹார்ட்ல வந்து ப்ரெஷர் மாதிரி வந்து அடிக்கிற டைம் வந்து பெயின் வருதுங்க, அதுக்கு தான் கேட்டுங்க. உங்களுக்கு வயசு என்ன சார்? எனக்கு வந்து இப்போ 25ங்க. நீங்கள் ஸ்மோக்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லையே? ஸ்மோக் எல்லாம் ஒன்றும் பண்றது இல்லைங்க மேடம். எனக்கு சர்ஜரி பண்ணியிருக்கு, அதனால தான் கேட்டேன். என்ன சர்ஜரி பண்ணியிருக்காங்க சார்? பிரெயின் டியூமருங்க. ஓகே, ஸோ நெஞ்சு அடைப்புன்னு வருதுன்னா சம்டைம்ஸ் வந்து அசிடிட்டி கேஸ்னால இருக்கலாம். உங்கள் வயது ரொம்ப குறைவு, ஸ்மோக்கிங் பண்ணல, பிபி சுகர் அது மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னாக்கா இருதயத்துக்கு கோளாறுங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரேர் சான்ஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க சார். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் அருக்கோட்டையில இருந்து சிவகாமி பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க சிவகாமிமா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம்மா.
என் வீட்டுக்காரருக்கு ஹார்ட் பேஷண்ட்டு. ஏன்னா 1 வருஷம் ஆச்சு சார் அவருக்கு. ஆஞ்சியோ பண்ணி ஸ்டென்ட் வச்சு இப்போ வலி எடுக்குதுன்னு சொல்றாங்க மேடம். ஓகே. ஆனா நம்ம டேப்லெட் கண்டினியூஸ் சாப்பிட்டுக்கிட்டு தான் வராரு. ஓகே. ஆனா ஊடையும் அவரு ட்ரிங்க்ஸும் ஸ்மோக்கிங் பண்ணிட்டாரு. ஓகே. அதை நிறுத்தல. இப்போ அவர் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து செக் பண்ணலாமா வேண்டாமா என்ன செய்யணும்? கட்டாயம் போய் செக் பண்ணிக்கணுமா, ஏன்னா ஏற்கனவே ஸ்டென்ட் வச்சுருக்குறாங்க, வலின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு இருக்கும்போது கட்டாயம் போய் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். அந்த ட்ரெட்மில் டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்பாங்க, இசிஜி எடுப்பாங்க. அது நார்மலாக இருக்குதுன்னா ட்ரெட்மில்னு பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் நார்மல் இருந்ததுனா தான் இந்த வலிக்கு காரணம் இருதயம் இல்லைன்னு கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நான் ராஜபாளையத்துலேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். என் ஹஸ்பண்ட்க்கு இது ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கோம். ஓகே. ஸ்டென்ட் வச்சிருக்காங்க மேடம். 1 வருஷம் ஆக போகுது. ஓகே. டேப்லெட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த நீர் போறதுக்காங்க கொஞ்சம் மூச்சு வாங்குது. அப்புறம் அந்த நீர் டேப்லெட் சாப்பிட்டா சரியாயிருது. அதுக்கு என்ன பிரச்சனை மேடம்? ஆக்சுவலாக அவங்க ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த நீர் கோத்துக்குது, நீர் மாத்திரை சாப்பிட்டா தான் நீர் போகுது அப்படின்னாக்கா அவங்களுடைய இருதயத்தோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கலாமா, அட்டாக் மாதிரி எதுனா வந்திருக்கலாம். இருதயத்துக்கோட தசை வீக்காக இருந்துச்சுன்னாக்கா ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கலாம். அதுக்காக நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட போய் அது மாதிரி எதுனா பிரச்சனை இருக்குதாங்கிறத செக் பண்ணிவிட்டு ஹார்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாத்திரைகள்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம்மா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேடம் நான் திண்டுக்கல்லேருந்து பொன்மணி பேசுகிறேங்க மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். ஆமாங்க மேடம். கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொன்னாங்க மேடம். மூச்சு திணறலுக்கு இந்த ஏசிசி எடுத்ததுல அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, நடந்தா இது மாதிரி மூச்சு திணறல் வருதுங்க மேடம் எனக்கு. ஓகே. அது எதுவும் ஹார்ட்டை பாதிக்குங்களா? கொலஸ்ட்ரால் ஹார்ட்டை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா. கொலஸ்ட்ராலுக்கான மருந்து கொடுத்துருக்காங்கன்னா அது கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. டயட்டில் கொழுப்பு பதார்த்தங்கள்லாம் சாப்பிடாம மாமிசம், மட்டன் அது மாதிரி நிறைய சாப்பிடாதீங்க. எண்ணெயிலேயே பொரிச்சதை சாப்பிடாதீங்க. மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டயட்டில் இருந்து தினம் வாக்கிங்லாம் பண்ணுங்கள். அதையும் மீறி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெஞ்சழுத்தம், மூச்சு திணறல் அது மாதிரி இருக்குன்னா ட்ரெட்மில்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது பண்ணிவிட்டு கார்டியாலஜிஸ்ட் யாரையாவது கன்சல்ட் பண்ணுங்கம்மா. ஓகே டாக்டர், தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம், குமார் பேர். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஹார்ட்டு. ஓகே. பிளட் சர்ஜரி. ஓகே. காலிலையும் நரம்பு இது பண்ணி நீட்டாக கிஷி இது மாதிரி போயிட்டு இருந்தாங்க. சரி. இப்போ என்னடா அப்படியே அடைக்கிற மாதிரியே வருது மேடம். பண்ணி 2 மாதம் ஆச்சுங்க. ஓகே. வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே. இப்போ இப்போ எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இப்போ பண்ணலாமா, இல்லை என்ன சாப்பிட்டா கொஞ்சம் மேலே தைலெல்லாம் எல்லாமே ஆறிச்சு மேடம், காயமெல்லாம். ஓகே. உள்ள நல்ல பயங்கரமாக அப்படியே கட்டி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது மேடம். உள்ளது அங்கே வலி அதிகமாக இருக்குதுங்க. ஓகே. இது நெஞ்சுக்கு சதைக்கு போகிற இரத்த குழாயும் எடுத்து நாங்கள் இருதயத்துக்கு கொடுப்போம், இருதய ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இந்த நெஞ்சு எலும்பை கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக நிறைய பேஷண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு மற்றபடி மூச்சு திணறல் இல்லை, வேறு எதுவும் இல்லை, ஆக்டிவாக இருக்கிறீங்கன்னா நடந்து பாருங்கள். போக 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 உங்களுக்கு அந்த வலி கம்மியாகும். பட் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட போய் உங்களுடைய புத்திய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு இசிஜி அது மாதிரிலாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஓகே டாக்டர், இப்போ பொதுவாக அந்த ஒபிசிட்டி அப்படின்றது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் லீட் ஆகும் அப்படின்னு நிறைய இஷ்யூஸ்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பட் சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் வெயிட்டில் இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? தாராளமாக. ஏன்னா அவங்களுக்கு சுகர் வரலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம். ஒல்லியாக இருக்காங்கன்னே கொலஸ்ட்ரால் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட் சம்டைம்ஸ் லூஸ் வெயிட் ஆல்சோ, ஸோ தே மே ஆல்சோ லுக் தின். அது மாதிரிலாம் இருக்கும்போது ஒல்லியாக
இருக்கிறதுனால அவங்களுக்கு வரவே வராதுன்னு ஒன்றுமே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ வந்து பொதுவாக ஹார்ட் அட்டாக் அப்படின்னா கிளாசிக்காக ஒரு விஷயம் சொல்கிறதுனா ஆண்களுக்கு மட்டும்தான் வரும், ஆண்களுக்கு தான் மெஜாரிட்டியாக வரும் அப்படின்னு இப்போ மாறிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன சொல்வீங்க, ஆண்களுக்கு ஜாஸ்தியாக வருமா பெண்களுக்கா? இப்போல்லாம் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சரிசமம் எல்லா விதத்துலேயுமே, ஸோ வியாதிகள்லையும் சரிசமம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கும் வருது, ஏன்னா அவங்களும் வந்து வெளியில் போகிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, சாப்பிட்றது வெளியில் சாப்பிட்றது, untimely meals, the way they eat, the type of food that they eat. அவங்க வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர், இந்த மாதிரி ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ்லாம் வந்து they only sit, they don't walk. அந்த மாதிரிலாம் நிறைய எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைலே மாறிக்கிட்டு வருது. அப்படி இருக்கும், அண்ட் தே ஆர் ஆல்சோ எக்ஸ்போஸ் டு ஆல் த பொல்யூஷன்ஸ் அண்ட் ஆல் த டாக்ஸிக் ஏஜென்ட்ஸ் தட் வி ப்ரீத், அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது வாழ்க்கை முறையே மாறிட்டு வரும்போது ஈக்குவல் ஸ்ட்ரெஸ், த டயட், த ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து இட் பிகம்ஸ் த சேம் ஆஸ் ஃபார் மென் போது டிசீசஸும் வெரி காமன் இன் விமன். ஸோ நவடேஸ் வந்து விமன் வந்து வராதுன்னு நாங்கள் பார்க்கவே மாட்டோம். 20 வயசுனாலும் சரி, 50 வயசுனாலும் சரி, செஸ்ட் பெயின், ப்ரீதிங் டிஃபிகல்ட்டின்னு வந்தாங்கன்னா ஹார்ட் செக்அப் இஸ் மஸ்ட். ஓகே, மேண்டேட்ரியாக பண்ணி தான் ஆகணும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கங்க, என் பேர் வெங்கடேசன், நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். தேங்க்யூ. சொல்லுங்கள் டாக்டர். வணக்கம். வணக்கம். எனக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி இப்போ ஜனவரி வந்தால் 2 இயர்ஸ் ஆகுது. ஓகே. நான் எக்கோஸ்பிரின் 150 எடுத்துக்கிறேன். ஓகே. ஆனால் எனக்கு இப்போ எக்கோ பார்த்ததுல 48% தான் இருக்கு என்னுடைய இது, ஆர்ட்னுடைய இது. ஓகே. ஃபங்க்ஷனு அது கார்டியான்ஸ்னு 2.5 கொடுத்துருக்குறாங்க மாத்திரை. ஓகே. அது ஓகேங்களா, இல்லை இப்போ அந்த இது எக்கோஸ்பிரின் வந்து கரெக்டாக தானுங்களா? கரெக்டு தான். ஸ்டென்ட்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னும் போது டபுள் அது பரவாயில்ல, உங்களுக்கு அதை டாலரேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட அசிடிட்டி, கேஸு, வயிறு எரிச்சல் அதெல்லாம் ஒன்றும் வரல அப்படின்னாக்கா அது எடுக்கிறதுல ஒன்றுமே தப்பு இல்லை சார். கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் டாக்டர் உங்களுக்கு உங்களுடைய சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு என்ன மாதிரி வியாதி இருந்திருக்கு, என்ன வைத்தியம் கொடுத்துருக்காங்கன்னு பொறுத்தையும் டோஸ் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், நான் விழுப்புரத்துலேருந்து பானு பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க, பானுமா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ மேடம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேடம். என்னுடைய மதருக்கு வந்து 56 இயர்ஸ் ஆகுதுங்க மேடம். ஓகே. அவங்களுக்கு லைட்டா பெயின் இருக்குன்னு ஆஞ்சியோ பண்ணி பார்த்தோம். 3 வால்வுல பிளாக் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. டேப்லெட் எழுதி தந்திருக்காங்க, எடுத்துட்டு இருக்காங்க மேடம். ஓகே. 30% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால எதுவும் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ற மாதிரி வராதுங்க மேடம்? ஆக்சுவலாக வந்து அவங்க ஆப்ரேஷன் இப்போ அவங்க சஜஸ்ட் பண்ணாததுக்கு காரணம் அவங்களுக்கு வியாதி இருக்குது, ஆனால் ரொம்ப சிவியராக இல்லை, அதனால மருந்தே இருக்கட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வாழ்க்கை முறைகளை பின்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு போஸ்ட்போன் பண்ண முடியும். பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகாமல் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்ககிட்ட. அதனால் டயட்டில் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லுங்கள். டாக்டர் கொடுக்குற மாத்திரையை விடாமல் சாப்பிட சொல்லுங்கள். ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒரு முறை போய் டாக்டரை பார்த்து மருந்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வழி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க, ராமலட்சுமி பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்க, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து செஸ்ட் பெயின் வந்துகிட்டு இருந்தது, படபடப்பு இந்த மாதிரி வந்தது. ஓகே. அதனால நான் வந்து ட்ரெட்மில்க்கு இதெல்லாம் பார்த்தேன். ஓகே. இதில் வந்து ஒரே ஒரு 64% வந்திருக்கு. எல்வி லிவிங் ஏதோ போட்டு. ஓகே, எல்வி இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன். ஓகே. அது வந்து என்னன்னா 64 வந்திருக்கு. அதாவது ரத்த ஓட்டம் வந்து உள்ள வந்து மைல்டா போகுது அப்படின்னாங்க. எதுல சொல்றீங்க நீங்க? எக்கோங்கிறதுல சொல்றீங்களா இல்லைன்னாக்க? எக்கோ ரிப்போர்ட்ல தாங்க. அது என்ன பண்ணும், அது ஒன்று இதா இருக்கும்னு சொன்னாங்க. இன்னொன்று மைல்டு PAH வந்திருக்கு. ஓகே. எக்கோல 64%ங்கிறது வந்து நார்மல். இந்த மைல்டு PAH எல்லாம் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்த முறை ஒரு வருடம் பொறுத்து அதை மாதிரி இல்லை 6 மாதம் பொறுத்து எக்கோவை திருப்பி செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த மைல்டு PAHங்கிறது வந்து லிட்டில் நான் ஸ்பெசிஃபிக் திங். நீங்கள் குண்டாக இருப்பீங்களா, உங்களுக்கு ஆஸ்துமா எதாவது இருக்கா, அதை மாதிரிலாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் வைத்தியமே தேவையில்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். சின்ன பிரேக் அப்புறமா மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.